லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படி எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த அளவு ஒழுங்கா வேலை பார்த்துருக்காங்க? சரி, நான் வந்து ப்ரஸ்பெக்டிவ் எப்படி பார்க்குறேன்னா ரியாலிட்டி பேசிஸில் பார்க்குறேன். அப்படி பார்க்குறப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்கன்னு சொல்லுவோம். கேர்லெஸ்ஸாக ஸோ இந்த பெரேட் நடத்துறதுனால இல்லை நிறையா இந்த ஈவெண்ட்ஸ் நடத்துறதுனால தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டாக ஆகிட முடியாது. ஸோ க்ரைம் சென்ஸே டெய்லி வந்துகிட்டே இருக்குது. அதோட ரேட் ஆஃப் க்ரைம் வந்து ஹையாக தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி அதுக்கு உண்டான தண்டனைகள் கிடச்சிதான்னு கேட்டால் நோ. அதே மாதிரி நியாயமாக இருக்கான்னு பார்த்தா நமக்கே சிரிப்பு வந்துடும். அதே மாதிரி தான் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் அப்படி இருக்கிறப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து தி பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணல. காரணம் நான் ஏன் நினைக்கிறேன்னா எல்லாமே அரசாங்கம் கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஆள்ற அரசாங்கம் பார்த்தீங்கன்னா அவங்கள லிபரலாக விட்டுட்டாங்க. எதுவும் கேட்டுக்காதீங்க, நம்ம கட்சினா சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பிஹைண்ட் த ரீசனாக நான் என்ன பார்க்குறேன்னா இந்த ட்ரக்ஸை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறது. ஸோ ட்ரக்ஸை ஃப்ரீயாக சேல் பண்ணி நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற பேசிஸில் போலீஸ் வந்து கண்டுக்காத மாதிரி இருக்குது. அதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க கண்டிப்பாக ஒர்க்கை பெஸ்ட்டாக செய்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது.